இளசுகளுக்கு எது மேல இருக்கக்கூடிய ஆர்வம் குறையுதோ இல்லையோ, இந்த பைக் மேல இருக்கிற ஆர்வம் ஒருபோதும் குறையறதுக்கு வாய்ப்பே இல்ல. அந்த வகையில யாருமே எதிர்பார்க்காத வகையில இணையத்தில வெளியாகிய ஓலா எலக்ட்ரிக்கல் பைக்கின் வரைபடம் இப்ப பயங்கரமா இளைஞர்கள் மத்தியில பெருசா பார்க்கப்படுது. ஏதோ பெரிய பிளான்ல இருக்காங்க போல அப்படின்ற மாதிரி யோசிக்கவும் வைக்குது. மின்சார 2 சக்கர வாகனங்கள் விற்பனையில ஓலா எலக்ட்ரிக் நிறுவனமே முன்னணியில இருக்கு. இதனாலேயே இந்தியாவின் மின்சார 2 சக்கர வாகன உலகின் மகுடம் சூடா மன்னனாவும் அது விளங்கிட்டு வருது. மேலும் இந்த இடத்தை தக்க வைத்துக் கொள்றதுல ஓலா எலக்ட்ரிக் ரொம்ப தீவிரமா இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில பல்வேறு சிறப்பு திட்டங்களையும் அவங்க அறிவிச்சிட்டு வராங்க. அந்த வகையில கடந்த நாட்களில் பல்வேறு சிறப்பு சலுகை திட்டங்களையும் மின்சார 2 சக்கர வாகன பிரியர்களை கவரும் விதமா ஓலா எலக்ட்ரிக் அறிவிச்சிருக்கிறாங்க. அது தவிர ஓலா S1X எனும் மலிவு விலை எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ல புதிய மிகவும் விலை குறைவான தேர்வு ஒன்றையும் அவங்க விற்பனைக்கு களம் இருக்கிறாங்க. அது ஒரு முக்கியமான விஷயம். இந்நிலையில ஓலா எலக்ட்ரிக் நிறுவனம் புதுமுக மின்சார 2 சக்கர வாகனங்களின் வாயிலா இந்தியர்களை தன் வசம் ஈர்க்கும் முயற்சியில களமிறங்கி இருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது. ஓலா எலக்ட்ரிக் நிறுவனம் ஓலா எலக்ட்ரிக் புதுமுக மின்சார பைக்கிற்கான உரிமத்தை இப்போ நாட்டில் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வெளியாக இருக்குது. இது சந்தோஷமான விஷயமாகவும் பார்க்கப்படுது. ஆமாங்க, ஓலா எலக்ட்ரிக் நிறுவனம் மின்சார ஸ்கூட்டர்கள் பிரிவை தொடர்ந்து மின்சார பைக் பிரிவிலும் கால் தடம் பதிக்க இருக்கிறாங்க. இதை உறுதிப்படுத்தும் விதமாக தான் அந்நிறுவனம் ஏற்கனவே சில கான்செப்டை இ பைக் மாடலில் காட்சிப்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்றதும் ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயமா பார்க்கப்பட்டுட்டு வருது. கூடிய சீக்கிரத்திலேயே பார்த்தீங்கன்னா இந்த பைக்கின் உற்பத்தி பணிகளை ஓலா எலக்ட்ரிக் தொடங்கும் அப்படின்ட்டும் எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இது விற்பனைக்கு வரும்போது அதிக பிரீமியம் அம்சங்களை தாங்கிய எலக்ட்ரிக் பைக்காகவும் இருக்கும் அப்படின்ட்டும் எதிர்பார்க்கப்படுது. இதை உறுதிப்படுத்தும் விதமாகவே பைக்கின் வரைபடம் அமைஞ்சிருக்கு. அதே வேளையில் தற்போது வெளியாகி இருக்கும் வரைபடத்தை வச்சு பார்க்கும்போது இந்த எலக்ட்ரிக் ஆரம்ப நிலை மாடலாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லப்படுது. இனி வரும் நாட்களில் இன்னும் ஸ்பெஷலாக இன்னும் புதுசான மாடலை இவங்க இறக்குவாங்க அப்படின்றதும் அவங்க சொல்ல வராங்க. இது பற்றி எந்த ஒரு அதிகாரப்பூர்வ வார்த்தைகளையும் ஓலா இதுவரைக்கும் வெளியிடலை. அதனால இந்த புதுமுக எலக்ட்ரிக் பைக்கில் என்ன மாதிரியான சிறப்பம்சங்கள் இடம்பெறும், ஒரு முழு சார்ஜில் எத்தனை கிலோமீட்டர் தூரம் பயணிக்க முடியும் அப்படின்ற விவரங்கள் எதுவுமே நமக்கு கிடைக்கல. விரைவில் இது பற்றிய தகவல்கள் வெளியாகலாம் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக இந்த ஆண்டு இறுதிக்குள்ள ஓலா இதன் அறிமுகம் பற்றிய தகவல்களை அறிவிக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இலசுகளுக்கு இதுக்கு மேலே பெரிய குட் நியூஸ் என்ன தேவைப்படும், எப்போ இது வரப்போகுது, இந்த மாடல் எப்போ சந்தைக்கு வரப்போகுது, எப்போ வாங்கலாம் அப்படின்ற ஆர்வத்தில் காத்துட்ருக்குறாங்க.